வணக்கம். இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிறது ராபர்ட் கியோசாக்கி எழுதின உலக புகழ்பெற்ற பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்தோட தமிழ் வடிவம். நாகலட்சுமி சண்முகம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆமா, இது ரொம்ப பாப்புலரான புத்தகம். இது சும்மா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்ற புக்கு மட்டும் இல்ல. பணம், வாழ்க்கை, வெற்றி இதை எல்லாத்தையும் ரெண்டு முற்றிலும் வேற வேற கண்ணோட்டங்களை நமக்கு காட்டுது. அதாவது நூலாசிரியர் ராபர்ட் கியோசாக்கிக்கு ரெண்டு அப்பாக்கள் இருந்தாங்க. ஒன்னு அவரோட சொந்த அப்பா, நல்ல படிச்சவர், அரசாங்க வேலையில இருந்தவர். அவரை ஏழை தந்தைன்னு சொல்றாரு. இன்னொன்னு அவரோட ஃப்ரெண்டோட அப்பா. அவர் அதிகம் படிக்கலனாலும் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவரை பணக்கார தந்தைன்னு சொல்றாரு. சரி, இவங்களோட முரண்பட்ட அறிவுரைகள் அவரை எப்படி பாதிச்சது, அதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம், இதத்தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்கும் இதுல நிச்சயம் சில யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் கிடைக்கும்னு நம்புறேன். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே கல்விய ரொம்ப நம்புனாங்க. ஆனா அந்த கல்வி எதுக்கு கொண்டு போகணும்ன்ற பாதையில தான் பெரிய வித்தியாசம். ஏழத்தந்தை ஒரு பாதுகாப்பான வேலை, நல்ல சம்பளம், அந்த மாதிரி ஒரு வழியை காட்டினாரு. பணக்கார தந்தையோ நிதி சுதந்திரம், பணம் எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கிறது, அந்த திசையில போனாரு. இந்த வித்தியாசம்தான் எப்படி சொல்றது, புத்தகத்தோட அடிநாதமே. அப்ப முதல்ல அந்த ஏழத்தந்தையோட உலகத்தை பாப்போமா? அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி அறிவுரை சொன்னாரு? ஏழத்தந்தை நல்ல படிச்சவர், PhD எல்லாம் வாங்கினவர். அவர் என்ன சொல்வாருன்னா, நல்ல மார்க் வாங்கு, நல்ல காலேஜ்ல சேரு, ஒரு பாதுகாப்பான கவர்மெண்ட் வேலையிலயோ இல்ல பெரிய கம்பெனிலயோ சேரு, அப்புறம் பென்ஷன், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுதான் அவரோட மந்திரம். ரொம்ப பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஆமா, ரிஸ்க் எடுக்கிறது, கடன் வாங்குறது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. பணம் பத்தி பேசுறதே தப்பு மாதிரி, இல்லனா பணம் எனக்கு முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை. அரசாங்கத்தையோ கம்பெனியோ நம்பி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நினைச்சாரு. சரி, அப்போ பணக்கார தந்தை நிச்சயம் இதுக்கு நேர் மாறா இருந்திருப்பாரு இல்லையா? அவர் அதிகம் படிக்கலன்னு சொன்னீங்க. ஆமா, அவர் 8ஆம் கிளாஸ் கூட முடிக்கல. ஆனா ஹவாயில பெரிய பணக்காரங்கள்ல ஒருத்தரானாரு. அவரோட பார்வை டோட்டலா வேற. எப்படி? பணம் ஒரு பவர்ஃபுல் டூல், அதை எப்படி கையாளணும்னு கத்துக்கோ, இதுதான் அவரோட அப்ரோச். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது நிதி சுதந்திரம். நாம பணத்துக்காக ஓடாம பணத்தை நமக்காக ஓட வைக்கிறது, இதுல தான் அவர் கவனம் செலுத்தினாரு. கவர்மெண்ட் சலுகைகளை நம்பி இருக்கிறத பத்தி என்ன சொன்னாரு? அத அவர் ரொம்ப எதிர்த்தாரு. அது மக்களை பலவீனமாக்கிடும், சும்மா சார்ந்திருக்க வச்சிடும்னு கடுமையா நம்பினாரு. வெறும் படிப்பு மட்டும் பத்தாது, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி அறிவு ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. சொத்துக்களை உருவாக்குவது. எக்ஸாக்ட்லி, சொத்துக்களை உருவாக்குறதுல தான் உண்மையான செல்வம் இருக்குன்னு அடிச்சு சொன்னாரு. இப்படி ரெண்டு துருவத்திலிருந்து அறிவுரை கேட்கும்போது யாருக்குமே குழப்பம் வரும் இல்லையா? எதை நம்புறது, எதை ஃபாலோ பண்றதுன்னு. இது கியோசாக்கிக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இந்த நிலைமை வரலாம். கரெக்ட். இதுவே ஒரு பெரிய பாடம்தான். நமக்கு வர அட்வைஸ எப்படி அலசி ஆராய்ஞ்சு நமக்கான வழியை தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்க வைக்குது. அந்த குழப்பம்தான் அவரை யோசிக்க வச்சதுன்னு சொன்னீங்க. புத்தகத்தோட ஆரம்பத்துல வர்ற அந்த 10 காசு சம்பள அனுபவம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, அது ஒரு முக்கியமான இடம். 9 வயசுல ராபர்ட்டும் அவரோட ஃப்ரெண்ட் மைக்கும், அதாவது பணக்கார தந்தையோட பையன், பணக்காரர் ஆகிறது எப்படின்னு கத்துக்க பணக்கார தந்தை கிட்ட போறாங்க. ஓ, அவர் உடனே சீக்ரெட்ட சொல்லிட்டாரா? இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா அவரோட கடைகள்ல தூசி தட்டுற வேலை கொடுக்கறார். சனிக்கிழமை மதியம் 3 மணி நேரம், சம்பளம் 1 மணி நேரத்துக்கு வெறும் 10 காசு. என்னது 10 காசா? இது என்ன பெரிய படிப்பினையா இருக்க முடியும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அதுதான் பாயிண்ட். வாரங்கள் போகுது, கஷ்டமான வேலை, ரொம்ப கம்மி சம்பளம். அவங்களுக்கு கோபம் வருது, பொறுமை போகுது. கடைசியா போய் சம்பள உயர்வு கேக்குறாங்க. இல்லன்னா வேலையை விட்டு நின்னுடுறோம்னு சொல்றாங்க. அப்போ பணக்கார தந்தை என்ன செஞ்சாரு? சம்பளத்தை ஏத்துனாரா? இல்ல, சம்பள உயர்வு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, இனிமேல் நீங்க இலவசமா வேலை செய்யுங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. நிஜமாவா? இது எப்படி ஒரு பாடமாவும்? அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்திருக்காதா? வந்துச்சு. அதுதான் அவரோட நோக்கமே. இது வெறும் வேலை இல்ல, இது வாழ்க்கையோட முதல் பாடம்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கைய 2 உணர்ச்சிகள் தான் அதிகமா இயக்குதுன்னு சொன்னாரு. பயம், அப்புறம் பேராசை. பயம், பேராசை. ஆமா, வேலை போயிடுமோங்கிற பயம், இன்னும் அதிக பணம் வேணுங்கிற பேராசை.
இது ரெண்டும் தான் மனுஷங்கள அந்த எலி பந்தயத்துல, அதாவது ராட் ரேஸ்ல சிக்க வைக்குதுன்னு விளக்கினார். எலி பந்தயம், இந்த வார்த்தை அடிக்கடி கேக்குறோம். புத்தகம் இதை எப்படி சொல்லுது? எலி பந்தயம்னா காலையில எந்திரிக்கிறது, பிடிக்காத வேலைக்கு போறது, வர்ற சம்பளத்துல பில்ஸ் கட்டுறது, பணம் பத்தலன்னு மறுபடியும் அதே வேலைக்கு போறது, இந்த முடிவே இல்லாத சைக்கிள் தான். சம்பளம் ஏறினாலும் கூடவா? ஆமா, சம்பளம் ஏறினா அதுக்கேத்த மாதிரி செலவும் ஏறிடும். ஒருவேளை பெரிய வீடு, புது கார்னு வாங்கலாம். ஆனா அந்த சுழற்சியை விட்டு வெளியே வரவே முடியாது. வாழ்க்கை பூரா பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் ராட் ரேஸ். ஓ, அப்ப அந்த 10 காசு வேலை, அப்புறம் இலவச வேலை, இதெல்லாம் எதுக்குன்னா? அந்த பயம், பேராசை, அந்த உணர்ச்சிகளை முதல்ல தூண்டி விட்டு அப்புறம் அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம மூளையை யூஸ் பண்ணி யோசிக்க வைக்கிறதுக்காக தான். சம்பளம் பத்தலைன்னு கோபமா இருக்கீங்களா? நல்லது. அந்த கோபத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. சும்மா முதலாளி கிட்ட போய் நிக்காதீங்க. புதுசா வாய்ப்புகளை எப்படி உருவாக்கலான்னு பாருங்க. இதுதான் அவர் சொல்ல வந்தது. பணத்துக்காக வேலை செய்யாதீங்க, பணம் உங்களுக்காக வேலை செய்ய கத்துக்கங்க. இதுதான் சாராம்சம். கரெக்டா சொன்னீங்க. அவர் சொன்ன இன்னொரு விஷயம், அது என்ன ரொம்ப டச் பண்ணுச்சுன்னா, ஏழையா இருக்கிறதுக்கும் நொடித்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நொடித்து போறது தற்காலிகம், ஆனா ஏழ்மை நிரந்தரம் அப்படின்னாரு. செம பாயிண்ட் அது. ஏழ்மைங்கிறது பணம் இல்லாத நிலை மட்டுமல்ல, அது ஒரு மனநிலைன்னு சொல்றாரு. ஆமா, அந்த மனநிலையிலிருந்து வெளியே வரணும்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி வேணும். அதாவது நிதி அறிவு. அதுதான் பணக்கார தந்தையோட முக்கியமான பாடம். அது என்ன பாடம்? சொத்து அசெட் அப்படின்னா என்ன, கடன் லயபிலிட்டி அப்படின்னா என்னன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது. இதுதான் நிதி சுதந்திரத்தோட அஸ்திவாரம் சொல்றாரு. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்கன்னு புத்தகம் சொல்லுது இல்லையா? ஆமா, சொத்துனா உங்க பாக்கெட்ல பணம் போடுறது, கடன்னா உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. எப்படி? இந்த டெஃபினிஷனை விட முக்கியம் இத பேஸ் பண்ணின மைண்ட் செட் சேஞ்ச். பணக்கார தந்தை என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலான மிடில் கிளாஸ் மக்கள் கடன்களை வாங்கிட்டு அதை சொத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க இருக்கிற பெரிய வீடு. ஆமா, வீடு சொத்து தானே. அதுக்கு மாசம் இஎம்ஐ கட்டுறாங்க, மெயின்டெனன்ஸ் செலவு பண்றாங்க. அது அவங்க பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால ஃபைனான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு கடன். ஆனா அதோட மதிப்பு ஏறுமே. மதிப்பு ஏறலாம், ஆனா அது உங்க மாசாந்திர பணப்புழக்கத்தை குறைக்குதுன்னா அது கடன் தான். இதே வீடு நீங்க வாடகைக்கு விட்டு அது உங்களுக்கு மாசம் பணம் கொடுத்தா அப்போ அது சொத்து. புரியுதா? ஓ, பணத்தை உள்ள கொண்டு வர்றது சொத்து, வெளியே கொண்டு போறது கடன். சிம்பிள். பணக்காரங்க வருமானம் தர்ற சொத்துக்களை வாடகை வீடு, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், பிசினஸ் வாங்குறாங்க. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் கடன்களை, பெரிய வீடு, ஃபேன்சி கார், கிரெடிட் கார்டு கடனை வாங்குறாங்க. இந்த ஒரு வித்தியாசம்தான் லாங் ரன்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. சரி, அப்போ அடுத்த ஸ்டெப்பு, இந்த சொத்துக்களை எப்படி உருவாக்குறது? வேலைக்கு போயிட்டே இதை செய்யலாமா? இங்கதான் அந்த உங்கள் சொந்த வேலையை கவனியுங்கள், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் கான்செப்ட் வருதா? கரெக்டா பிடிச்சீங்க. பணக்கார தன்னை சொல்றாரு, உங்க ப்ரொஃபஷன் வேற, உங்க பிசினஸ் வேற. புரியலையே. நீங்க ஒரு டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், இது உங்க ப்ரொஃபஷன். இதுக்கு நீங்க சம்பளம் வாங்குறீங்க. ஆனா உங்க உண்மையான பிசினஸ் என்னன்னா, நீங்க வச்சிருக்கிற உங்களுக்காக பணம் சம்பாதிச்சு கொடுக்கிற சொத்துக்கள் தான். ஓஹோ. இதுக்கு புத்தகத்துல ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு. மெக்டானல்ட்ஸ் ஃபவுண்டர் ரே க்ராக் பத்தி. ஆமா, அவரு ஹாம்பர்கர் விக்கல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணாருன்னு சொல்வாரே. அதுதான். ரே க்ராக் ஒரு தடவை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாராம், என் பிசினஸ் என்னன்னு. எல்லாரும் ஹாம்பர்கர்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம், இல்ல, என் பிசினஸ் ரியல் எஸ்டேட். எப்படி? அவர் பிரான்ச்சைஸ் கொடுத்த இடங்களோட நிலத்தை அவரே வாங்கி வச்சிருந்தாராம். அந்த நிலத்தோட மதிப்பு தான் அவரோட உண்மையான சொத்து, அவரோட பிசினஸ். ஹாம்பர்கர் விக்கிறது அவரோட ப்ரொஃபஷன், ஆனா நிலம் தான் அவரோட பிசினஸ். அதுக்கும் கடன் வாங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம உண்மையான சொத்துக்களை வாங்க ஆரம்பிங்க. எந்த மாதிரி சொத்துக்கள்? ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், வருமானம் வர்ற ரியல் எஸ்டேட், இல்ல நீங்க பார்ட் டைமா பண்ற சின்ன பிசினஸ், இல்ல ஒரு புக் எழுதி அதுல வர்ற ராயல்டி. இந்த மாதிரி உங்களோட சொத்து குவியல் பகுதி, அசெட் காலம் வளர்க்கறது தான் உங்க சொந்த வேலையை கவனிக்கிறது. அதாவது நம்ம வேலை நம்ம முதலாளியோட பிசினஸ பாத்துக்குது. ஆமா, நம்ம சொத்துக்கள் தான் நம்ம பிசினஸ பாத்துக்கும். இது நல்லா புரியுது. அடுத்து வரிகள், டாக்ஸஸ் மற்றும் நிறுவனங்கள், கார்ப்பரேஷன்ஸ் பத்தியும் பேசுது புத்தகம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியுதே. சாதாரண மக்களுக்கு இது எப்படி பொருந்தும்? இது காம்ப்ளிகேட்டடா தெரியறதுக்கு காரணமே நமக்கு நிதி அறிவு இல்லாததுதான் அப்படின்னு பணக்கார தந்தை சொல்றாரு.
வரிகள் எல்லாம் முதல்ல பணக்காரங்களை டார்கெட் பண்ணி தான் வந்துச்சு. ஆனா ஆனா அவங்க சட்டத்துல இருக்கிற வழிகளை கண்டுபிடிச்சு அவங்க டாக்ஸ் சுமைய குறைச்சுக்கிட்டாங்க. கடைசியில இந்த சுமை யாரு மேல விழுதுன்னா சம்பளம் வாங்குற மிடில் கிளாஸ் மேல தான் அதிகமா விழுது. அது எப்படி கம்பெனிஸ் இதுல எப்படி ஹெல்ப் பண்ணுது? அதெல்லாம் பெரிய பணக்காரங்களுக்கு தானே. இல்ல, அதுதான் தப்பான எண்ணம். ஒரு கார்ப்பரேஷன், அதாவது நிறுவனங்கிறது சட்டப்படி உருவாக்குற ஒரு அமைப்பு. அதை சின்ன அளவுல கூட உருவாக்க முடியும். பணக்காரங்க இதை ஏன் யூஸ் பண்றாங்கன்னா முக்கியமான காரணம் வரி கட்டுற முறை. எப்படி அது மாறுபடுது? சம்பளம் வாங்குறவங்க எப்படி வருமானம் வருது, கவர்மெண்ட் டாக்ஸ் எடுக்குது, மிச்சத்தை செலவு பண்றாங்க இல்லையா? ஆமா. ஆனா ஒரு கம்பெனி வழியா செயல்படும் போது கம்பெனி வருமானம் ஈட்டுது, சட்டப்படியான பிசினஸ் செலவுகள், சில டிராவல், ஆஃபீஸ் செலவு மாதிரி பண்ணுது, மிச்சம் இருக்கிற லாபத்துக்கு மட்டும்தான் வரி கட்டுது. ஓ, அந்த வரிசை சீக்வன்ஸ் மாறுது. ஆமா, அந்த வரிசை மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு சில சமயம் தனிநபர்களை விட டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கலாம். அது அவங்களோட பர்சனல் சொத்துக்களை பாதுகாக்கவும் உதவுது. அப்போ இது ஏதோ ஒரு ரகசியம் இல்ல, ஆனா ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ற ஒரு டூல், அப்படிதானே? நிச்சயமா, இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. இத தெரிஞ்சுக்காம இருக்கிறதும் யூஸ் பண்ணாம இருக்கிறதும் தான் பிரச்சனை. நிதி அறிவு இல்லாதது தான் மிடில் கிளாஸ் அதிக வரி கட்ட ஒரு காரணம்னு புத்தகம் சொல்லுது. சரி, இப்போ இந்த பாதையில போகும்போது தடைகள் வரும் இல்லையா? அத பத்தியும் புத்தகம் பேசுது. 5 முக்கியமான தடைகள்னு சொன்னீங்களே. ஆமா, 5 முக்கியமான தடைகள் இருக்குன்னு சொல்றாரு. 1, பயம், ஃபியர், குறிப்பா பணத்தை லாஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம். 2, சந்தேகம், சினிசிசம், அதாவது தன்னம்பிக்கை இல்லாம இது வேலைக்கு ஆகாது, என்னால முடியாதுன்னு நினைக்கிறது. 3, சோம்பேறித்தனம், வேலையை தள்ளி போடுறது, இல்லனா சும்மா பிஸியா இருக்கிற மாதிரி தேவையில்லாததை செஞ்சுட்டு இருக்கிறது. 4, மோசமான பழக்கங்கள், குறிப்பா பணத்தை கையாள்ற விதத்துல. 5, ஆணவம், தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது, தெரியாததை ஒத்துக்க மறுக்கிறது. இதுல முதல் தடையே பயம். பணத்தை இழக்காம யாரும் பணக்காரர் ஆகலன்னு பணக்கார தந்தை சொல்றது ஞாபகம் வருது. டெக்சாஸ் மக்கள் அலமோ தோல்வியை எப்படி ஒரு மோட்டிவேஷனா மாத்துனாங்கன்னு எக்ஸாம்பிள் சொல்வாரு. ஆமா, தோல்வி சிலரை முடக்கிடும், சிலரை இன்னும் வேகமா ஓட வைக்கும். பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயம் நிறைய பேரை இன்வெஸ்ட் பண்ண விடாம தடுக்குது. அவங்க சேஃபா இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப கம்மி ரிட்டர்ன் வர திட்டத்துல பணத்தை போட்டு வைக்கிறாங்க. இல்லனா டைவர்சிஃபிகேஷன் பண்றேன்னு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு. ஆமா, எதுலயுமே பெரிய லாபம் பார்க்க முடியாம போகுது. பணக்கார தந்தை சொல்றது, குறிப்பா யங் ஏஜ்ல ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க, உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்துங்க, ஃபோக்கஸ். பெரிய வெற்றிக்கு சில கால்குலேட்டட் ரிஸ்க் தேவை. அடுத்து சந்தேகம், அப்புறம் ஆணவம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருக்கே. என்னால முடியாதுங்கிறதும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதும் ஒரே மாதிரி தானே பாதிக்கும். ஒரு வகையில நீங்க சொல்றது சரிதான். சந்தேகம்ங்கிறது மனசுக்குள்ள கேக்குற நெகட்டிவ் வாய்ஸ், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றது. ஆணவம்ங்கிறது தெரியாத விஷயத்த ஒத்துக்காம தப்பான முடிவு எடுக்கிறது. ரெண்டுமே உங்களை செயல்பட விடாது, இல்லனா தப்பா வழி நடத்தும். இதுக்கு என்ன தீர்வு? சந்தேகத்தை குறைக்க சின்னதா ஆரம்பிங்க, கத்துக்குங்க. ஆணவத்தை தவிர்க்க தெரியாத விஷயத்துக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இல்ல புக் படிச்சு தெரிஞ்சுக்குங்க. தெரியாததை மறைக்க ட்ரை பண்றது தான் பெரிய செலவை கொண்டு வரும். 3வது தடை சோம்பேறித்தனம். இதுக்கு புக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் ஷிஃப்ட் சொல்றாங்களே. நம்ம மூளை வேலை செய்யறத நிறுத்திடும். அதுக்கு பதிலா இதை எப்படி என்னால வாங்க முடியும் அப்படின்னு நம்மள நாமளே கேட்கணும். ஓ, இந்த கேள்வி நம்ம மூளைய வேலை செய்ய வைக்கும், வழிகளை தேட வைக்கும். கொஞ்சம் பேராசை நல்லது, அது நம்மள ஆக்ட் பண்ண வைக்கும்னு சொல்றாய பணக்கார தந்தை. சோம்பேறித்தனம்னா சும்மா இருக்கிறது மட்டும் இல்ல, செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்த செய்யாம சும்மா பிஸியா காட்டிக்கிறதும் சோம்பேறித்தனம் தான். சரி, கடைசி தடை மோசமான பழக்கங்கள். இதுல உங்களுக்கு முதலில் செலுத்துங்கள், பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்ங்கிற கான்செப்ட் ரொம்ப வலியுறுத்துறாரு. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா முடியுமா? சம்பளம் வந்ததும் முதல்ல சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டா அப்புறம் பில் கட்ட காசு இல்லைன்னா என்ன பண்றது? கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? இதுதான் அந்த பழக்கத்தோட பவரே. பணக்கார தந்தை என்ன சொல்றாருன்னா, அந்த பிரஷரை ஒரு மோட்டிவேஷனா யூஸ் பண்ணுங்க. பிரஷரையா? ஆமா, பில் கட்ட காசு இல்ல, கடன் கொடுத்தவர் கேக்குறாருன்னு அழுத்தம் வரும்போது நீங்க வேற வழி இல்லாம எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படி சம்பாதிக்கலாம்னு வழிகளை தேட ஆரம்பிப்பீங்க. இது உங்க ஃபைனான்ஷியல் மசில, அதாவது நிதி திறமைய வலுப்படுத்தும்னு சொல்றாரு. ஓ,
ஓஹோ. ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா தெரியலாம். ஆனா இது உங்க ஃபியூச்சருக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம். முதல்ல உங்களுக்கு, உங்க சேமிப்பு முதலீடு, அப்புறம் மத்தவங்களுக்கு. இந்த ஒரே பழக்கம் உங்க நிதி வாழ்க்கைய மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆக இந்த புத்தகம் முழுக்க நாம பார்க்கறது பணம் சம்பாதிக்கிற டெக்னிக்ஸ் மட்டும் இல்ல, பணத்தை பத்தின நம்மளோட மனநிலை, பழக்க வழக்கம், அறிவு இத பத்தி தான். மிகச்சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த புக்கோட முக்கியமான மெசேஜஸ். 1, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல்ல எதை சொல்லி தரதில்ல. ஆமா. 2, பணத்துக்காக வேலை செய்யறதை விட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு கத்துக்குங்க. 3, சொத்துக்களை வாங்குறதுல கவனம் செலுத்துங்க, கடன்களை குறைங்க. 4வது, 4, பயம், சந்தேகம், சோம்பேறித்தனம் மாதிரி மனத்தடைகளை அடையாளம் கண்டு அதை தாண்டி வாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பெரிய இன்வெஸ்டர் ஆகணும்னு இல்லையா? ஆனா பணத்தை பத்தின நம்ம யோசனைய மாத்த ஆரம்பிக்கலாம். நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல எது சொத்து, எது கடன் அப்படின்னு யோசிக்கலாம். இத எப்படி வாங்க முடியும்னு கேட்க ஆரம்பிக்கலாம். கரெக்ட். ஒரு சின்ன தொகையில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு புக் வாங்கி படிக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்க்கலாம். ஸ்டெப் எடுக்கிறது தான் முக்கியம். நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி. பணக்கார தந்தை அடிக்கடி சொல்லுவாராம், பணம்ங்கிறது உண்மை இல்ல, அது மனுஷங்க ஒத்துக்கிட்ட ஒரு ஐடியா மட்டும்தான். ஆழமான வரி. இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? வெறும் பேப்பரும் மெட்டலும் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லா மாறுது? இந்த ஐடியாவை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்த, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க, நீங்க இன்னைக்கே எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முதல் படி என்ன? யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.